நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக கபினி அணை நிரம்பி வழிவதால் 27,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையும் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 1,800 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மற்றும் கோவை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் சில பகுதிகளுக்கும் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலையில் மழை வெளுத்து வாங்கியது. மெரினா, சேப்பாக்கம், அண்ணா சாலை, எழும்பூர், சேத்துப்பட்டு உட்பட பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளத்தில் திருச்சூர், கண்ணூர், வயநாடு, கோட்டயம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் மிக கனமழை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. கேரளம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பாலக்குழி நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்ற கோவையைச் சேர்ந்த 2 வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இளம்பெண் உயிரிழந்தார். கோவையைச் சேர்ந்த 5 பேர் நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்றபோது பானுபிரியா மற்றும் பரத்தை வெள்ளம் அடித்து சென்றது. இதில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பரத் படுகாயங்களோடு மீட்கப்பட்டார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் தங்கியிருக்கும் தற்காலிக முகாம்களில் சபாநாயகர் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறதா எனவும் சபாநாயகர் மக்களிடம் கேட்டறிந்தார். கேரளத்தின் சபரிமலை பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் இன்று நடக்கும் நிறை புத்தரசி பூஜையில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பம்பா நதியில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்ததால் பக்தர்கள் சபரிமலைக்கு வர வேண்டாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதுடன் சபரிமலை செல்லும் மலைப்பாதைகளில் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து சபரிமலை செல்ல திட்டமிட்டுள்ள பக்தர்கள் தங்களது பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், ஒரக்கடம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளை முதலமைச்சர் விஜய் இன்று பார்வையிடுகிறார். சமீபத்தில் மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் நாளை காஞ்சிபுரம் செல்கிறார். இதனால் அங்கு முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காவிரியில் நீர் திறக்க கோரி டெல்லியில் போராட்டம் நடத்த சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை மகாராஷ்டிரா போலீசார் தடுத்து நிறுத்தினர். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்துவதற்காக தமிழக காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக சென்ற 30 பேரை நாக்பூரில் போலீசார் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டு சென்னை ரயிலில் திருப்பி அனுப்பினர். இவர்கள் இன்று சென்னைக்கு வருகின்றனர். மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக ரயிலில் சென்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை கைது செய்துள்ள மகாராஷ்டிரா காவல்துறைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாக்பூரில் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகளை விடுவிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லியில் போராட்டம் நடத்த ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகளை நாக்பூரில் இறக்கிவிட்ட மகாராஷ்டிரா காவல்துறையின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். விவசாயிகளை எதற்காக தடுத்து நிறுத்தினார்கள் என்று மகாராஷ்டிரா அரசிடமும் காவல்துறையிடமும் தமிழக அரசு விளக்கம் கேட்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் தாவேக அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடக் கூடாது என்ற எண்ணத்துடன் தமிழக கட்சிகள் செயல்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றத்தில் திமுக ஏன் அவசரமாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பினார். காவிரி தொடர்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உறக்கம் கலைத்து திருவாய் மலர்வது எப்போது என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநிலத்தின் உயிர் பிரச்சனைகளில் கூட யாரையும் கலந்தாலோசிக்காமல் முதலமைச்சர் உறக்கத்தில் இருப்பதும் வார இறுதி நாட்களில் கம்ப்ளீட் ரெஸ்ட் மோடுக்கு சென்று விடுவதும் காவிரி விவசாயிகளை கடும் கவலையில் ஆழ்த்தி உள்ளதாக தெரிவித்துள்ளார். காவிரி
நதிநீர் உரிமை பிரச்சனையில் தமிழ்நாட்டு கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாட்டு நலனை விட கட்சி நலனே முக்கியமாக உள்ளது என்றார். காவிரி விவகாரம் குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடி இப்போது இல்லை என மத்திய அமைச்சர் குமாரசாமி தெரிவித்தார். பெங்களூருவில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த அவர், நல்ல மழை பெய்து வருவதால் தற்போது தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் இயல்பாக சென்று கொண்டிருப்பதால் நிலைமை சீராகிவிட்டதாக கூறினார். வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப் பொருட்களில் இருந்து இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்களின் ஆற்றலே நாட்டின் எதிர்காலம் என்பதால் போதையில்லா இந்தியாவை உருவாக்க நாட்டினர் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லி மாணவர்கள் மீதான தடியடி மற்றும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் குறித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் உள்துறை அமைச்சரின் விளக்கத்தை வலியுறுத்தி விவகாரத்தை எழுப்ப உள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது பிரதமர் மோடியை நோக்கி அவதூறான வார்த்தைகளை பேசியதாக குற்றம் சாட்டப்பட்ட சிறுமி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என டெல்லி காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. அவதூறு பரப்பியது 25 வயதுடைய பெண் என போலீசார் FIR பதிவு செய்திருந்த நிலையில் தனக்கு 15 வயதுதான் என குறிப்பிட்டு சிறுமி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ஜார்க்கண்டில் மாநில அளவில் நடைபெறும் JPSC JSSC தேர்வு முறைகேடுகள் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என ராஞ்சியில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 14வது JPSC JSSC தேர்வுகள் மற்றும் பிற பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டி தீப்பந்தம் ஏந்தி பேரணியாக சென்று மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஜார்க்கண்டில் JPSC JSSC தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மாணவர்கள் நடத்தி வரும் பெரிய அளவிலான போராட்டத்திற்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முழு ஆதரவு வழங்கும் என அக்கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே கூறியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் வீடியோ கால் மூலமாக பேசிய அபிஜித் மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கேவின் அமெரிக்க கல்வி செலவு தொடர்பாக விசாரணை நடத்த கோரி சூரத்தைச் சேர்ந்த அமித் திவாரி என்பவர் மகாராஷ்டிரா அரசு, வருமான வரித்துறை, இந்திய தேர்தல் ஆணையம் ஆகியவற்றுக்கு மனு எழுதியிருக்கிறார். CJP என்பது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, ஆனால் அது ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு வருவதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அசாமில் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 85ஐ தொட்டிருக்கும் நிலையில் வெள்ள நிலைமை சற்று சீரடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,40,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் உத்தரவின்படி நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக ராஜ்மோகன் தனது X பதிவில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், VCK கட்சியினர் முட்டுக் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் தவேக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என அனிதா ராதாகிருஷ்ணன் MLA கூறியிருக்கிறார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென் திருப்பேரை மணன்மேடு பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தவேக வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்னரோ அல்லது முடிந்த பின்னரோ துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை முதலமைச்சர் அறிவிப்பார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறியிருக்கிறார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணைவேந்தர்கள் நியமனத்தில் கடந்த காலங்களைப் போல ஆளுநரோடு கடுமையான மோதல் போக்கை தொடர்வதற்கு விரும்பவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு நீர் கூட திறக்கக்கூடாது என்று கர்நாடகாவில் பாஜகவினர் சாலையில் இறங்கி போராட்டம் நடத்தியதை பார்க்க தவறிவிட்டாரா நயினார் நாகேந்திரன் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி உரிமையில் தமிழ்நாட்டிற்கு எதிராக போராடும் எடியூரப்பாவையும் கர்நாடக பாஜகவையும் எதிர்க்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்றும் சாடியிருக்கிறார்.
நூற்றாண்டுகளாக திராவிட கட்சிகள் செய்த விளம்பர அரசியலையே தாவேக அரசும் செய்து வருவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கஞ்சா போன்ற திடப்பொருட்கள் மட்டுமே போதைப் பொருட்கள் அல்ல, மதுவும் போதைப் பொருள்தான் என்றார். முதல்வர் விஜய் மீதான சீமான் விமர்சனம் பற்றி அடுத்தடுத்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் சட்டமன்றத்தின் உள்ளே இருப்பவர்கள் கேட்கட்டும் பதில் சொல்கிறோம் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் வாய் திறந்தால் பலருக்கும் ஆபத்து வருவதால் தான் அவர் அமைதி காக்கிறார் என்றார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என அடுத்த 24 மணி நேரத்திற்குள் விஜய், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் யாரேனும் பதிலளிக்க முடியுமா என முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர் காவிரி பிரச்சனையில் தாவேகாவின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை பெற்றுத் தருவதே தங்களது நோக்கம் என்று கடலூர் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் உறுதி தெரிவித்திருக்கிறார். இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், காவிரி நீரை பெற்றுத் தருவதற்காக சட்டப்பூர்வமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் போராடி வெற்றி பெறுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை அருகே செயல்பட்டு வரும் கிராஃபைட் ஆலையில் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு ஆய்வு செய்தார். மேலும் கிராஃபைட் கனிமம் சுத்திகரிக்கப்படும் முறை குறித்து நேரடியாக பார்வையிட்ட அவர், கையிருப்பில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட 3.5 டன் அளவிலான கிராஃபைட்டை விற்பனை செய்வது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். பிளாஸ்டிக் இல்லாத மற்றும் குப்பை இல்லாத குற்றாலம் என்ற இலக்கை அடைய இந்த நிதியாண்டில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அறிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பேசிய அவர், குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கயிறு இழுக்கும் போட்டியில் பங்கேற்ற அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கயிறு அருந்ததால் கீழே விழுந்தார். அம்மாபேட்டையில் உள்ள தனியார் பள்ளியின் விளையாட்டு விழாவில் முன்னாள் மாணவர் என்ற முறையில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பர்வேசிடம் பார்வையற்றோர் மறுமலர்ச்சி சங்கம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய மாதாந்திர உதவித்தொகையை 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. நமது நோக்கமெல்லாம் நம்மால் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்பதில் தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயலியின் மூலம் மக்களின் அன்பை பெற வேண்டும் என்றார். மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தண்ணீர் லாரி மீது வேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். குறும்பம்பாளையத்தைச் சேர்ந்த கனகராஜ் குடும்பத்துடன் கணக்கம்பட்டி கோவிலுக்கு சென்று காரில் வீடு திரும்பிய போது சாலைக்கு நடுவே உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் லாரி மீது மோதியதாக கூறப்படுகிறது. மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சொந்த உறவினர் வீட்டிலேயே 50 சவரன் தங்க நகை கொள்ளையடித்த காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர். புதுப்பேட்டை ராகவேந்திரா நகரைச் சேர்ந்த மணிவண்ணன் பீரோவிலிருந்து 50 சவரன் தங்க நகை காணாமல் போனதாக அளித்த புகாரில் மோகன், ஜோதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூரில் போலி நகைகளை அடகு வைத்து 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்த காவல் உதவி ஆய்வாளர் மனைவி, 3 வங்கி அதிகாரிகள் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். உதவி ஆய்வாளரின் மனைவி ஹேமலதா தனியார் வங்கியில் 52 லட்சம் ரூபாய்க்கு நகை அடகு வைத்திருந்த நிலையில் அதனை மீட்க காலம் தாழ்த்தியதால் வங்கி சார்பில் நகைகளை விற்க சென்ற போது தங்க முலாம் பூசப்பட்ட நகை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நடைபெற்ற வாராந்திர மாட்டுச் சந்தையில் மாடுகள் விற்பனை களை கட்டியது. மழைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் விவசாயிகளும் வியாபாரிகளும் குவிந்து விவசாய பணிகளுக்காக போட்டி போட்டுக் கொண்டு மாடுகளை வாங்கிச் சென்றனர். கன்றுக்குட்டிகள் 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையிலும், பசுமாடுகள் 80,000 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின.
பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து மானிய உர மூட்டைகள் கேரளாவிற்கு கடத்தப்பட்டு கூடுதல் விலை வைத்து விற்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் துறை இயக்குநருக்கு பெரம்பலூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பாபு எழுதிய கடிதத்தில் உர மூட்டைகளை கடத்தியதாக 49 கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மத்திய கூட்டுறவு வங்கி மேலாளரை அழைத்து வரச் சென்ற அரசு வாகனம் மோதி 80 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விடுமுறை நாளில் அரசு வாகனம் சொந்த பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் சேகோ அறையில் ஏற்பட்ட வாயு கசிவில் 6 பேர் பாதிப்படைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தலைவாசல் பகுதியில் உள்ள சேகோ அறையில் மின்கசிவு ஏற்பட்டு 15 குளோரின் பவுடர் மூட்டைகள் மீது தீ பரவிய நிலையில் பணியாளர்கள் குளோரின் பவுடர் மூட்டைகள் மீதும் தண்ணீர் ஊற்றியதால் வாயு கசிவாக மாறியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பல்பொருள் அங்காடி மற்றும் ஆட்டோ பைனான்ஸ் அலுவலகத்துக்குள் புகுந்த மர்ம நபர் பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே குமாரெட்டியாபுரம் கிராமத்தில் 15 ஆண்டுகளாக குடிநீர் பிரச்சனை இருந்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், தமிழக முதல்வர், மாவட்ட ஆட்சியர் என பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் பிரச்சனைக்கு எந்த தீர்வும் காணவில்லை என குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் பூட்டிய டீ கடையில் புகுந்த விபத்தில் 3 பெண்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் தடுமாறிய போது எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி அருகில் இருந்த டீ கடைக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பள்ளியில் இயற்கை வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விதை திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் இயற்கை நெல்மணிகள், சமையல் எண்ணெய், நாட்டு காய்கறிகள், கீரை வகைகள், பழம் மற்றும் நாட்டு வகை மரக்கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை சார்ந்த பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனா பிராந்தியத்திற்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பிரான்சிப்பா, குரு கிருஷ்ணாபுரம், பழைய ராஜீவ் நகர், வெங்கடா நகர், ஐயர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மோட்டார் மூலமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே 3 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை மார்க்கமாக சென்ற கார் முன்னே சென்ற வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக திடீர் என பிரேக் அடித்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பு அருகே திருநங்கைகளுக்குள் ஏற்பட்ட மோதலை தடுக்க வந்த போலீசார் வாகனத்தின் கண்ணாடியை உடைத்த 2 திருநங்கைகளை போலீசார் கைது செய்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரை தாக்க முயன்ற திருநங்கைகள் பிருந்தா மற்றும் அஞ்சலி வாகனத்தின் கண்ணாடியை உடைத்ததாக கூறப்படுகிறது. சென்னை கொடுங்கையூர் அருகே இடைவிடாது 6 மணி நேரம் சிரமம் சுற்றிய 150 மாணவர்கள் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வில் சிரமம் சுற்றிய மாணவர்களின் சாதனை யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் கோயிலில் குழந்தையிடம் தங்க தாயத்தை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். குழந்தையின் கழுத்தில் போடப்பட்டிருந்த 2 கிராம் தங்க தாயத்து காணாமல் போனதாக புகார் எழுந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஜெயந்தி என்ற பெண்ணை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வருகை தந்த அமைச்சர் ராஜ்குமாரின் வாகனத்தை நிறுத்திய மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதி கோரி மனு அளித்தனர். தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தங்களை சந்தித்து அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறியவில்லை என்று மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கிராம பொது இடத்தில் பட்டியலின மக்கள் கோவில் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட பீடத்தை இடிக்க மற்றொரு சமுதாயத்தினர் மனு அளித்ததால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். கிராம பொது கோவில்களில் அனுமதிக்காததால் தனியாக கோவில் கட்ட முடிவு செய்ததாகவும் ஆதிக்க சமுதாயத்தினர் அதனை தடுக்க முயல்வதாகவும் பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டினர்.
செங்கற்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே அரசு மதுபான கடையை மூடக்கோரி போராடிய பெண்களிடம் ரேஷன் கடையுடன் டாஸ்மாக் கடையை ஒப்பிட்டு பேசியதால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் டாஸ்மாக் மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கடையில் வழங்கும் பொருட்களை அனைவரும் உண்ண முடியும், டாஸ்மாக் கடையில் வழங்கும் பொருட்களை அனைவரும் உண்ண முடியுமா என திரும்ப கேள்வி எழுப்பினர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய தந்தை மகளை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சுமார் 120 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சங்கீதாவை கொலை செய்த பரணிமுத்து மற்றும் உடலை எரிக்க உதவிய அவரது தந்தை குருநாதன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே காவல்துறை மற்றும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மயில்சாமி என்பவர் இருசக்கர வாகனத்தை தொலைத்த நிலையில் காவல் நிலையத்தில் இருப்பதாக கூறி அடைக்கழித்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே மோசமாக சேதமடைந்துள்ள சாலையால் பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மாதளப்புரம் முதல் கந்தசாமிபுரம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலையானது பெயர்ந்து மிகவும் சேதமடைந்துள்ளது. அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ்கள் கூட வர முடியாததோடு வாகனங்களும் அடிக்கடி பழுதாவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் மதுபான பாரில் மது அருந்திவிட்டு பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்கள் தட்டி கேட்ட நபரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நெம்மக்கோட்டையைச் சேர்ந்த சரவணன் ஆலங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே பேருந்து பயணத்தின் போது வலிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய பயணியை காப்பாற்றிய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. ஊட்டியில் இருந்து கோவைக்கு சென்ற பேருந்தில் பயணித்த பயணிக்கு திடீர் வலிப்பு ஏற்படவே ஓட்டுநர் கிரண், நடத்துனர் சோமசுந்தரம் ஆகியோர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சென்னை அச்சக தொழில் புரிவோர் சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை கண் பரிசோதனை செய்யப்பட்டு இலவசமாக கண்ணாடி போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிக்காக பாதை அடைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணாமலை நகர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை வடபழனியில் லைன்ஸ் இன்டர்நேஷனல் 4வது அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் PMJF கௌரவ குழு தலைவர் அனில்குமார், NCLAT நீதியரசர் சேஷசாயி, சென்னை ASP ஸ்ரீகாந்த் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் லைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3241F-இன் சென்னை மாவட்ட ஆளுநராக உமா அனில்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். உடுமலையில் பாமக நிர்வாகியை கத்தியால் குத்திய மர்ம நபர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கம்மாள் ஓடை பகுதியில் வசிக்கும் மணிவாசகம் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே நின்றிருந்த போது முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் 5 பேர் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றனர். சென்னை அண்ணா நகரில் டிராவல்ஸ் நிறுவன ஊழியர் 4வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறுவனத்தில் 40 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞரை 2 வழக்கறிஞர் உள்ளிட்ட நிறுவன கும்பல் தாக்கியதாகவும் அக்கும்பலிடம் இருந்து தப்பிக்க கீழே குதித்ததாகவும் அவரது தங்கை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும்போது நடப்பாண்டு ஜூலை மாதம் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விற்பனை 10% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூலையில் 3.14 மில்லியன் டன் என்ற அளவில் பெட்ரோல் டீசல் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு 3.45 மில்லியன் டன் அளவுக்கு விற்பனையாகி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாரா பகுதியில் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற பிரபல ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டான். சகிப்கஞ்ச் சிறையில் இருந்து ரவுடி சுஜித் சின்ஹாவை தன்பத் நகரில் உள்ள சிறைக்கு மாற்ற வேனில் போலீசார் அழைத்து சென்றனர். அப்போது வாகனம் விபத்துக்குள்ளான சமயத்தில் போலீசாரை தாக்கிவிட்டு சுஜித் சின்ஹா தப்ப முயன்ற போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் ஏற்கவில்லை என்றும் இதுகுறித்த செய்திகள் அனைத்தும் பொய்யானவை எனவும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தனது விரோத போக்கு மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடரும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானில் உள்ள ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹமாஸ் அமைப்பை ஆயுதங்களை கைவிட செய்ய அமெரிக்கா முன்மொழிந்திருக்கும் போர் நிறுத்த திட்டம் தோல்விதான் அடையும் என IRGC தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரான் ஓமன் இடையிலான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். இதன் மூலம் இருதரப்புக்கும் சாதகமான கடல் போக்குவரத்து இருக்கும் என்றும் இரு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போக்குவரத்து இருக்கும் எனவும் ஈரான் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் எல்லை தாண்டிய ஆயுத மோதல்களால் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் 399 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வான்வெளி மற்றும் தரைவழி வாயிலாக தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருப்பதாக ஆப்கானிஸ்தானுக்கான ஐக்கிய நாடுகள் உதவி தூதுக்குழுவின் மனித உரிமைகள் பிரிவு தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ளூர் பழங்குடியின மக்களின் அமைதி பேரணியின் போது நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 5 போலீசார் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். சமீப காலமாக அப்பகுதியில் நிலவும் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காவல்துறையினரே காரணம் என குற்றம் சாட்டி உள்ளூர் மக்கள் பதாகைகளை ஏந்தியும் பேரணியாகவும் சென்றபோது தற்கொலைப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏத்தன்ஸ் அருகே காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகின. 2 ஹெலிகாப்டர்களிலும் தலா 2 விமானிகள் வீதம் 4 பேர் இருந்ததாகவும் விமானிகள் குறித்த நிலை தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் விபத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று தரையில் விழுந்து நொறுங்கும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் AK-64 திரைப்படத்தில் நடிக்கும் அஜித்குமார் அடுத்து 2 புதிய திரைப்படங்களில் நடிக்க இருக்கிறார். AK-65 திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மங்காத்தா 2ஆம் பாகமாக உருவாக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் அடுத்த ஆண்டு செப்டம்பரில் AK-66 திரைப்படத்தின் பணிகள் தொடங்கும் எனவும் கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் கால அளவு மிக நீளமாக இருப்பதாக எந்த ஒரு பெரிய விமர்சனத்தையும் இதுவரை தான் எதிர்கொள்ளவில்லை என இயக்குனர் H. வினோத் கூறினார். தனக்கு கிடைத்த பெரும்பாலான கருத்துகளின்படி படம் மிகவும் விறுவிறுப்பாகவும் ஈடுபாட்டுடனும் இருப்பதால் 3 மணி நேர கால அளவை ரசிகர்கள் பெரிதாக உணர்வதில்லை என்றார். சூரரை போற்று திரைப்படத்திற்கு பின் விஸ்வநாத் அன்சன் திரைப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து பணியாற்றியது சிறப்பான தருணம் என நடிகரும் இசையமைப்பாளருமான GV பிரகாஷ்குமார் நெகிழ்ச்சியாக பேசினார். கோவையில் நடைபெற்ற விஸ்வநாத் அன்சன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் சூரரை போற்று திரைப்படம் இருவருக்கும் தேசிய விருது பெற்றுக் கொடுத்ததாக பேசினார். கல்யாண் சங்கர் இயக்கத்தில் கார்த்தி மீனாட்சி சௌத்ரி நடிப்பில் உருவாகும் கார்த்தி தட்டி திரைப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். லக்கி பாஸ்கர் வாத்தி படங்களை தயாரித்த சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ரஜினிக்காக மட்டுமே சிறப்பு தோற்றத்தில் நடித்ததாகவும் இனிவரும் காலங்களில் எந்த படங்களிலும் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கப் போவதில்லை எனவும் நடிகர் விஜய் சேதுபதி கூறினார். சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதால் தான் முதன்மை பாத்திரத்தில் நடிக்கும் படங்களின் வணிகம் பெரிதும் பாதிப்படைவதாக அவர் கூறினார். வெங்கட் எழுதி இயக்கி ஜீவா நடிப்பில் உருவாகி வரும் தகப்பன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லாக் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தந்தை மகன் இடையிலான பாச பிணைப்பை வைத்து திரைப்படம் உருவாகியுள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய குத்துச்சண்டை அணி புதிய வரலாறு படைத்திருக்கிறது. மகளிர் பிரிவில் 5 தங்கப் பதக்கங்களையும் ஆண்கள் பிரிவில் 2 தங்கப் பதக்கங்களையும் வென்று 2018 கோல்ட் கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் 3 தங்கம் உட்பட 7 பதக்கங்கள் வென்றிருந்த இந்தியாவின் முந்தைய சாதனை முறியடிக்கப்பட்டு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இந்தியாவிடம் கொடி ஒப்படைக்கப்பட்டது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டி இந்தியாவின் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. கொடியை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சங்வி, நீரஜ் சோப்ரா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர்.
2030ஆம் ஆண்டில் காமன்வெல்த் அமைப்பின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தில் போட்டியை நடத்தும் பொறுப்பு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டதை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்வதாக குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சங்வி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இது வெறும் போட்டி மட்டுமல்ல, மனித திறமை, மன உறுதி மற்றும் விளையாட்டின் உன்னதமான உணர்வு எனவும் அவர் கூறினார். முகமது ஷமி மற்றும் புவனேஷ்குமார் ஆகியோர் வரும் போட்டிகளில் சிறப்பாக ஆடினால் 2027 ஒருநாள் உலகக்கோப்பையில் வாய்ப்பு தருவது குறித்து பரிசீலிப்போம் என இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகாகர் கூறினார். இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதிலேயே தற்போதைய கவனம் உள்ளதாகவும் அவர் கூறினார். 2027 ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு ஆலோசகராக முன்னாள் இந்திய கேப்டன் தோனியை நியமிக்க வேண்டுமென சீனியர் வீரர்கள் விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தோனி தலைமையில் இந்திய அணி 3 வடிவிலான கோப்பைகளையும் வென்றுள்ளதால் அவர் அணிக்கு தேவைப்படுவார் என சீனியர் வீரர்கள் முக்கியத்துவம் தருவதாக தெரிகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஃபீல்டிங் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் ஜூலையில் இந்திய அணி இலங்கை சென்று 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடும் போது அவர் பணியை தொடங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனியும் இந்திய வீரர் ரிஷப் பந்தும் காரில் ஒன்றாக செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள ரிஷப் பந்த் தோனியுடன் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். விக்கெட் கீப்பிங் பேட்டிங் தொடர்பாக தோனி ஆலோசனை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்திய வீரர் அபிஷேக் சர்மா 91 பந்துகளில் 233 ரன்கள் குவித்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் மாவட்ட அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில்தான் அமிர்தசரஸ் மென் சீனியர் அணிக்காக விளையாடிய அபிஷேக் சர்மா தான்தாரன் மென் சீனியர் அணிக்கு எதிராக 25 சிக்சர்கள், 15 பவுண்டரிகள் என 233 ரன்கள் குவித்தார். ருத்ராஜ் கைக்வாட் துலீப் டிராபி 2026 தொடரில் தனது பொறுப்புகளை நிறைவு செய்த பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உடற்தகுதி முகாமில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முகாமில் வீரர்களின் உடற்தகுதி பயிற்சி முக்கியமாக இடம்பெறும். கடந்த சீசனில் காயம் காரணமாக சில போட்டிகளை தவறவிட்ட ருத்ராஜ் தற்போது முழு உடற்தகுதியை எட்டும் முயற்சியில் உள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இலங்கை மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்களை எடுத்தது. இலங்கை அணி 17.2 ஓவர்களில் இலக்கை எட்டி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இலங்கை அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காத்தாயி கருப்பர் கோயிலில் ஆலய ஆடிப்படையல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் மாவிளக்கு வைத்து பெண்கள் காத்தாயி கருப்பரை வழிபட்ட நிலையில் பக்தர்கள் ஏந்திய அருவாள் மீது ஏறி சாமியாடி அருள்வாக்கு கூறினார். திண்டுக்கல்லில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புனிதர் செபஸ்தியார் திருவுருவம் பொறித்த கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பின் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த 60 அடி கொடி கம்பத்தில் புனிதரின் கொடி பாடல்கள் ஒலிக்க ஏற்றப்பட்டது. ஆடி மாதம் 3வது வார ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி பெரியபாளையம் பவானியம்மன் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காலையில் பொங்கல் வைத்து மொட்டை அடித்து வேப்பிலை ஆடை அணிந்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் பவானி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு ஓசூரம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் சாமி ஊர்வலத்துடன் கரகங்கள் ஏந்தி வந்து கோவிலுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதித்த போது அக்னி குண்டத்தில் விழுந்து முதியவர் காயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.